ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் விடுதலை பயண நூலில் 35ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களை நாம் தந்தையிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இந்நாள் வரை இறைவன் சந்திப்பு கூடாரத்தை இப்படி அமையுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். இனி முதல் இது எப்படி அமைக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். தந்தை அவர்களே, உங்களிடமிருந்து இந்த அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாய் இருக்கின்றோம். 34ஆம் அதிகாரத்தோடு விடுதலை பயண நூலினுடைய இறுதி கட்டம் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் 35லிருந்து 40ஆம் அதிகாரம் வரை உள்ள 6 அதிகாரங்கள் ஏற்கனவே நாம் பார்த்த 25 முதல் 31 அதிகாரங்களுடைய மறுபதிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய வார்த்தைக்கு வார்த்தை அதே செய்திகள் வருகின்றன. இதில் மாற்றம் என்னவென்றால், அல்லது வேறுபாடு என்னவென்றால், அங்கே இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இந்த உடன்படிக்கை பேழையை இப்படி நீங்கள் செய்வதற்கான வழிமுறைகள் என்று யாவே மோசே இடத்தில் கூறுவார். இங்கே மோசே இந்த உடன்படிக்கை பேழையை செய்கிறவர்களுக்கு, குறிப்பாக பெட்சலேல் என்பவருக்கும் ஒகாலிப்பு போன்ற இந்த 2 பேருக்கும், அதே போல இதை மேற்பார்வையிட்ட ஈத்தாமார், அவர்தான் ஆரோனுடைய புதல்வர், இந்த 3 பேருக்கும் அவர் அறிவுரையை சொல்லி எப்படி செய்ய வேண்டும் என்று விளக்கங்கள் சொல்லி, அவர்கள் இந்த உடன்படிக்கை பேழையை யாவே கூறியபடி செய்கின்ற ஒரு செயலைத்தான், அல்லது அந்த விளக்கங்களைத்தான் நாம் 35 முதல் 40 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். அப்படி என்றால் இது மீண்டும் மீண்டும் இந்த செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 25 முதல் 31ஆம் அதிகாரங்களே நாம் பார்த்த அதே செய்திகள் மீண்டும் இங்கே இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. எனவே முக்கியமான செய்திகளை மட்டும்தான் நாம் இங்கே விளக்கி சொல்ல வேண்டியிருக்கும். மற்ற செய்திகளை எல்லாம் நாம் மேலோட்டமாகத்தான் இந்த 5-6 அதிகாரங்களிலும் பார்க்க முடியும். உதாரணமாக 35லிருந்து 40 வரை, இந்த 35லிருந்து 40 அதிகாரங்கள் நம்முடைய ஒட்டுமொத்த விடுதலை பயண நூலில் மலை அடிவாரத்தில், அதாவது சீனாய் மலை அடிவாரத்தில் என்ன நிகழ்ந்தது என்கிற ஒட்டுமொத்த பகுதியில் வருகிறது. அதாவது 19ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரை. அதில் 35 முதல் 40 அதிகாரங்கள் உடன்படிக்கை பிழை எப்படி அமைப்பது என்கிற அந்த செய்தி. அதில் ஏறக்குறைய 13 பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன். 35ஆம் அதிகாரத்திலிருந்து 40 அதிகாரங்களை ஆனாவிலிருந்து அக்கன்னா வரை இது வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் உடன்படிக்கை பேழை அமைக்கின்ற முறை, அதனுடைய செயல்முறை என்று தான் இதை சொல்ல வேண்டும். இதற்கு முன்னால் அதை பற்றிய ஒரு செய்தியை அல்லது யாவே இடத்திலே அதற்கான ஒரு திட்டத்தை மோசே பெற்றார். அந்த திட்ட வரைவை இப்பொழுது செயல்படுத்துகிறார். அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் எப்படி அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்பதை நாம் 13 பிரிவுகளாக பார்க்கிறோம். முதல் பிரிவு என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 35ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 29 வசனங்கள், அதுதான் முதல் பகுதி. அதை நாம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் என்றால் 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு ஓய்வு நாள் குறித்த சட்டங்கள், 35ஆம் அதிகாரம் 1 முதல் 3. இரண்டாவது பிரிவு சந்திப்பு கூடாரத்துக்கான காணிக்கைகள் கொண்டு வர அழைப்பு, இது 4 முதல் 9. மூன்றாவது பிரிவு சந்திப்பு கூடார கட்டுமான பணி, அந்த பணிகளை ஒருங்கிணைத்தல், அது 10 முதல் 19. நான்காவது சந்திப்பு கூடாரத்துக்கான காணிக்கைகளை மக்கள் கொண்டு வருதல், 20 முதல் 29. ஆக இந்த 4 பிரிவுகளாக சந்திப்பு கூடாரத்துக்கான காணிக்கைகளை கொண்டு வருவது பற்றிய தகவல்கள், அது விளக்கங்கள் இருக்கிறது. அந்த 29 வசனங்கள்.
35ஆம் அதிகாரத்தில் 2வது பிரிவு என்று சொல்லப்போனால் 30 முதல் 35 வசனங்கள். அதனுடைய தலைப்பு என்னவென்றால் கூடார கலைஞர்களிடம் பணி ஒப்படைப்பு. அத்தோடு 35ஆம் அதிகாரம் முடிவுறுகிறது. முதலாவது பகுதி நாம் சொன்னது போல 35ஆம் அதிகாரம் சந்திப்பு கூடாரத்துக்கான காணிக்கைகள் கொண்டு வருவது பற்றிய விளக்கம். 35ஆம் அதிகாரம் 1 முதல் 29 பார்ப்போம். இதில் முதல் பகுதி இந்த சந்திப்பு கூடாரத்திற்கான காணிக்கைகள் கொண்டு வருவது பற்றிய விளக்கத்தில் முதல் பகுதி 1 முதல் 3 வசனங்கள். அதற்கு நாம் என்ன தலைப்பு கொடுக்கிறோம் என்றால் ஓய்வு நாள் குறித்த சட்டம். இந்த ஓய்வு நாள் குறித்த சட்டம், அதில் முதல் வசனத்தை வாசியுங்கள். 1 முதல் 3 வசனங்கள். தலைப்பே ஓய்வு நாள் பற்றிய ஒழுங்குமுறைகள் என்று இருக்கிறது. மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு. இந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு என்பது இஸ்ரேல் என்கிற அந்த வார்த்தை யாக்கோப்பினுடைய பெயரிலிருந்து வருகிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு என்கிற வார்த்தை விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ராயல் மக்கள் எல்லாம் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னால் அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடப் போகிறார்கள். அந்த செய்தியை சொல்லுகின்ற அந்த கட்டத்தில் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தை குறிக்கப்படுகின்றது. இந்த வார்த்தை ஏறக்குறைய 100 தடவைக்கு மேல் ஐநூலுக்குள்ளே இடம்பெறுகிறது. இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு. இந்த இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு என்கிற சிந்தனையே பாலை நிலத்தில் தான் உருவானது. நாம் ஏற்கனவே இந்த இனத்தை பற்றி சுட்டி காட்டுகிற போது இவர்கள் ஹபிருக்கள் என்று தான் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஹபிருக்கள் என்றால் பல்வேறு இனங்களினுடைய ஒட்டுமொத்தம். இந்த பல்வேறு இனங்கள் என்பதை விட அடிமைகளினுடைய ஒருங்கிணைப்பு. எனவே எகிப்திலிருந்து அவர்கள் வெளியேறிய போது யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் மட்டும், அவர்களுடைய இனங்கள் மட்டும் வரவில்லை. அவர்களோடு கூட ஆசிய பகுதியிலிருந்து, மத்திய ஆசிய பகுதியிலிருந்து யார் யார் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்களோ அத்தனை பேரும் இணைந்து வருகிறார்கள். பாலை நிலத்தில் தான் ஒரு கூட்டமைப்பாக உருவாகிறார்கள். அந்த நிலையில் தான் நாம் இந்த இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பை பார்க்கிறோம். தோரா அல்லது ஐநூலில் 100க்கு மேற்பட்ட இந்த சொல் வழக்கு வருகின்றது. இது குருத்துவ மரபு சார்ந்தது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பை பார்க்கிறோம். அதற்கடுத்து தொடர்ந்து வாசியுங்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. ஆண்டவர் கட்டளைகளாக தந்த வார்த்தைகள். அதாவது 2ஆம் முறை 10 கட்டளைகளை பெற்ற பிறகு உடன்படிக்கை கூடாரம், உடன்படிக்கை பேழை, ஓய்வு நாள் கட்டளைகள், இவற்றையெல்லாம் மோசேக்கு யாவே தெளிவுபடுத்துகிறார். அப்போ இந்த 35 முதல் 40 அதிகாரங்கள் என்னென்னா வழிபாட்டு இடம் குறித்து யாவே கூறிய கட்டளைகள். அதைத்தான் இங்கே நாம் கட்டளைகள் என்று சொல்லுகிறோம். வெறுமனே 10 கட்டளைகள் மட்டும் அல்ல. இந்த 10 கட்டளைகளோடு ஓய்வு நாள் கட்டளைகள் அல்லது உடன்படிக்கை பேழை பற்றிய செய்திகள், உடன்படிக்கை கூடாரம் பற்றிய செய்திகள், இவை அத்தனையையும் உள்ளடக்கியது தான் நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளைகளாக தந்துள்ள வார்த்தைகள் என்கிற அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் அல்லது கட்டளைகளை அது குறிக்கிறது. அதற்கடுத்து 2ஆம் வசனம், 6 நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஆண்டவருக்காக நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டிய புனிதமான சாபாத்து, அன்று வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். இது ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்ட கட்டளை தான். யாவே மோசேயிடத்தில் முதல் முறை கட்டளை கொடுத்த போது ஓய்வு நாளை பற்றிய ஒரு தெளிவுகளை சொன்னார். 31ஆம் அதிகாரம் 12 முதல் 17 ஓய்வு நாள் குறித்த கட்டளைகள் தெளிவாக இருக்கிறது. அந்த கட்டளைகள் படி உடன்படிக்கை கூடாரம் அமைப்பதற்கு முன்னே எத்தனை நாள் வேலை செய்ய வேண்டும் என்கிற அந்த செய்தியும்
இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இவர்கள் உடன்படிக்கை பேழை அமைக்கப் போகிறார்கள். இவர்கள் வாரம் முழுவதும் அல்லது நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நிறைவேற்ற அவர்கள் இந்த பணிகளை செய்யக்கூடாது. 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும். அதாவது உடன்படிக்கை பேழையெல்லாம் கட்டி முடித்த பிறகு இதை செய்ய வேண்டும் என்பது அல்ல. உடன்படிக்கை பேழை அமைக்கின்ற போதே இந்த ஓய்வு நாள் சட்டங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகின்றது. 7ஆம் நாள் ஓய்வு நாள். 6 நாட்கள் தான் உடன்படிக்கை பேழையை கட்ட வேண்டும். 7ஆம் நாள் ஓய்வு எடுக்க வேண்டும். அந்த நாள் ஓய்வு நாள் மட்டுமல்ல, புனிதமான சாபாத்து. சாபாத் என்றால் ஓய்வு நாள், புனிதமான சாபாத். இந்த புனிதம் என்கின்ற அந்த சொல்லை எபிரேய மொழியில் காடோஷ் என்று அழைப்பார்கள். காடேஷ், கோடேஷ் என்று கூட அதை சொல்லலாம். கோடேஷ் புனிதம். புனிதம் என்றால் இறைவனே அந்த நாளுக்கு ஆசீர் வழங்கி இருக்கிறார் என்று பொருள். எனவே இறைவனுடைய ஆசீர் அந்த நாளிலே நிறைந்திருக்கிறது. எனவே இந்த நாளை இறைமக்கள், அதாவது யாவேயினுடைய மக்கள், இந்த இஸ்ராயேல் கூட்டமைப்பு முழுவதுமாக யாவேக்காக ஒதுக்க வேண்டும். யாவேயால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் வெறுமனே ஓய்ந்திருப்பது மட்டுமல்ல, யாவேயும் ஓய்ந்திருந்தார். அதே சமயத்தில் யாவே ஆசீர் வழங்கி இருப்பதனால இவர்கள் அந்த ஆசீரை பெறுவதற்கு யாவேயோடு அவர்கள் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். இந்த நாளை யாவே இறைவனுக்காக மட்டும்தான் இவர்கள் செலவழிக்க வேண்டும். அதான் இதனுடைய உள்கருத்து. வேறு யாருக்கும் அல்ல, வேறு எந்த நோக்கத்துக்காக மட்டுமல்ல. நாளைக்கு என்ன செய்வது, நாளைக்கு எப்படி தயார் பண்ணுவது, நாளைக்குரிய திட்டங்களை எப்படி இன்றைக்கே நாம் முன்பாக வகுத்து கொள்வது என்பதை விட யாவேக்கு செவிமடுப்பது. லிசன் டு யாவே. யாவே என்ன சொல்லுகிறார், யாவே இறைவன் நமக்கு எதை சொல்லுகிறார் என்பதை ஒரு கேட்கிற ஒரு நாளாக இந்த நாளை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். புனித நாள் அல்லது சாபாத்து என்பது அதை ஒரு சாங்ஷன் அல்லது சென்ஷர் என்று அழைக்கப்படுகிற, இதை மீறுகிறவன் அல்லது வேலை செய்பவன் கொல்லப்படுவான். அப்படின்னா இதை ஒரு வழிபாட்டு சட்டத்தோடு சமய சட்டத்தோடு இணைப்பது மட்டுமல்ல, இதை சமூகம் சார்ந்த ஒரு நிலைக்கும் அது ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அதாவது சமுதாயத்தில் அவன் இந்த காரியத்தை தவறை செய்கிறவன் அல்லது ஓய்வு நாளை மீறுகிறவன் சமூகத்திலிருந்து விலக்கப்படுவான் என்றால் அவன் அழித்தொழிக்கப்பட வேண்டும். இந்த சமூகத்துக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. ஒரு வழியிலே அவன் விலக்கி வைக்கப்படுவான் என்று வரும், இன்னொரு வழியிலே அவன் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். அதைத்தான் கொலை செய்தல் என்கிற அந்த சொல் சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் அவன் சமூகத்திற்கு ஒரு இடர்பாடு. இஸ்ராயேல் கூட்டமைப்புக்கு அவன் ஒரு இழி செயல் என்கிற அந்த சிந்தனையிலே இங்கே பார்க்கப்படுகிறது. மீறுகிறவன், சட்டத்தை மீறுகிறவன் யாவேக்கு கீழ்ப்படியவில்லை, யாவேயின் சட்டத்திற்கு எதிராக செல்கிறான். அப்படி செல்கிறவனுக்கு யாவேயினுடைய சமூகத்திலே இடம் இல்லை. அவன் ஒன்று ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது விலைக்கு வைக்கப்பட வேண்டும், இங்கே கொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த அறிவுரை சொல்லப்படுகிறது. 3வது வசனம், ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது என்றார். நெருப்பு மூட்டக்கூடாது அப்படின்னா சமையலே செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 23 வாசியுங்கள், அதற்கான விளக்கம் இருக்கிறது. இந்த ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு அறிவுரையாக விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 23. அப்போது ஆண்டவர் அவர்களை நோக்கி, கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள், ஆண்டவரின் புனிதமான சாபாத்து. எனவே நீங்கள் சுட்டு வைத்துக் கொள்ள வேண்டியதை சுட்டு வைத்துக் கொள்ளுங்கள், வேக வைக்க வேண்டியதை வேக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது முந்திய நாளே 6ஆம் நாள், அதாவது 7ஆம் நாளுக்கு முந்தைய நாள் 6ஆம் நாளே அவர்களுக்கு கிடைக்கிற இந்த மன்னாவை பயன்படுத்தி சுட்டு வைக்க வேண்டியதெல்லாம் சுட்டு வைத்து கொள்ள வேண்டும், வேக வைக்க வேண்டியதையெல்லாம் வேக வைத்து கொள்ள வேண்டும். மன்னா 7ஆம் நாள் கிடைக்காது. அதனால் 7ஆம் நாளுக்குரியது 6ஆம் நாளுக்குள்ளே தயார் செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது வேலை செய்யாதே, 7ஆம் நாள் ஓய்ந்திரு
அப்போ ஏற்கனவே மன்னாவை ஒட்டியும் இதே செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள் கடைபிடிக்க வேண்டும் என்று. இப்பொழுது கூடாரத்தை கட்டுகின்ற போதும் என்ன செய்தி சொல்லப்படுகிறது? வேலை செய்யாதே என்கிற செய்தி அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு சொல்லுவோம். 35ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியாகிய சந்திப்பு கூடாரத்துக்கான காணிக்கைகள் கொண்டு வருவது பற்றிய விளக்கத்தில் இரண்டாவது பகுதி கூடாரத்திற்கான காணிக்கைகளை கொண்டு வர அழைப்பு. ஓய்வு நாள் சட்டங்களுக்கு அடுத்து இப்போ மக்களிடத்திலே மோசே அழைப்பு விடுக்கிறார். கூடாரத்திற்கு என்னென்ன தேவை, சந்திப்பு கூடாரத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதெல்லாம் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை இது இரண்டாம் பிரிவு, முதல் பகுதியினுடைய இரண்டாம் பிரிவு. வாசியுங்கள் 4ஆம் வசனம். மீண்டும் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் பின்வருமாறு கூறினார். இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை ஏற்கனவே 25ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 9 வசனத்தினுடைய பகுதி அப்படியே இங்கு எடுத்தாளப்படுகிறது. 25ஆம் அதிகாரம் 1 முதல் 9. இப்போ 4ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது, மீண்டும் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுக்கும் பின்வருமாறு கூறுகிறார். அதாவது அதே 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் இதே வசனம் இடம்பெற்றது. மோசே இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த கட்டளைகளை கொடுக்கிறார். இஸ்ராயல் மக்கள் அல்ல இஸ்ராயல் கூட்டமைப்பு என்னென்ன செய்ய வேண்டும் என்று கற்பிக்கப்பட வேண்டுமோ அந்த கட்டளைகளை எல்லாம் அவர் இப்பொழுது எடுத்து சொல்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள். நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவையே. இது மோசையை எடுத்து சொல்வதல்ல. இந்த கட்டளைகள் எல்லாம் யாரிடமிருந்து வருகிறது? யாவே. யார் மூலமாக இருப்பது? மோசே. யாவே தான் மூலமாக இருப்பது. யாவே தான் இதனுடைய ஆதி மூலம், தொடக்க புள்ளி. யாவே இடத்திலிருந்து தான் இந்த கட்டளைகள் எல்லாம் வருகிறது. மோசே தானே கற்பனையில் சொல்லுகின்ற கட்டளைகள் அல்ல, இவருடைய தேவைக்காக இவர் சொல்லுவதல்ல. எல்லாமே யாவே எதை சொன்னாரோ அதையே அப்படியே செய்வதாக மோசே சொல்லுகிறார். 5ஆம் வசனம். ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக உங்களிடம் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதே கருத்து 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வருகிறது. அந்த 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காணிக்கைகளாவன. மோசே இடத்துல யாவே கூறுவது, இதை நீங்கள் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மோசே இடத்துல கூறுகிறார். இப்பொழுது மோசே மக்களிடத்தில் என்ன சொல்கிறார்? நீங்கள் கொண்டு வாருங்கள். எனவே யாவே மோசே இவ்வாறு சொல்ல மக்களிடம் கற்பித்த பிறகு மோசே மக்களை நோக்கி அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் யாவேயுடைய இந்த செயலுக்கு, அதாவது அவர் கூறிய இந்த உடன்படிக்கை பிழை கட்டுகின்ற அந்த கட்டுமான பணிக்கு அல்லது உடன்படிக்கை கூடாரம் கட்டுமான பணிக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் காணிக்கையாக கொண்டு வாருங்கள். இதை யாவையே சொல்லி இருக்கிறார், உங்களிடத்தில் கேட்க சொல்லி இருக்கிறார். நீங்கள் தான் இதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். யாவை நினைத்தால் உடனே எந்த சிந்தனையும் இல்லாமல் உடன்படிக்கை கூடாரத்தை கட்டியிருக்க முடியும், மக்களுடைய உதவி இல்லாமல் கட்டியிருக்க முடியும். ஆனால் அது அல்ல முக்கியம். இந்த கூடாரம் முழுவதும் யாருடைய ஒத்துழைப்பாலே கட்டப்பட வேண்டும்? இஸ்ரேல் மக்களுடைய கூட்டமைப்பினுடைய, இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பினுடைய ஒத்துழைப்போடு கட்டப்பட வேண்டும். இது யாவையே தானாக ஒரு மந்திர தந்திரத்தாலே கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இதை அவர்களே மக்களே மனமு தங்களுடைய தாராள காணிக்கையுடன் இந்த செயலை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாமே கடவுள் கொடுத்ததான். இஸ்ராயல் மக்கள் கையில் வைத்திருக்கிறது எல்லாமே கடவுள் கொடுத்ததான். எனவே அந்த காணிக்கைகள் வழியாக நீங்கள் இந்த உடன்படிக்கை கூடாரத்துக்கான பணிகளை செய்யுங்கள் என்கிற ஒரு அழைப்பு. அதான் தொடர்ந்து
தாராள மனமுடையோர் அனைவரும் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளாவன. தாராள மனதுடையோர், அதாவது இதான் முதல் வேண்டுகோள். தாராள மனதுடையோர், பரந்த மனத்துடன், விருப்பத்துடன். இது இந்த கட்டளை எல்லாருக்கும், மக்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த முதல் கட்டளை தன்னார்வத்துடன் இவர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வில்லிங் ஹார்ட். இந்த கட்டளை இஸ்ராயல் மக்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் தாராள மனதுடன் என்னென்ன கொண்டு வர வேண்டும். 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை ஒரு நீண்ட பட்டியலே இருக்கிறது. அவர்கள் கொண்டு வர வேண்டிய காணிக்கைகள், தாராள மனதுடன் தன்னார்வத்துடன் கொண்டு வர வேண்டிய காணிக்கைகள். வாசியுங்கள். பொன், வெள்ளி, வெண்கலம், நீலம். ஆக இதெல்லாம் உலோகங்கள். பொன், வெள்ளி, வெண்கலம், இந்த மூன்றும் அவர்களுடைய பயன்பாட்டிலே இருந்திருக்கிறது. பொன் அவர்களுடைய பயன்பாட்டில் இருந்திருக்கிறது, வெள்ளி அவர்களுடைய பயன்பாட்டில் இருந்திருக்கிறது, வெண்கலம் அவர்களுடைய பயன்பாட்டிலே இருந்திருக்கிறது. இரும்பை பற்றிய கருத்து இல்லை. அப்படின்னா இரும்பு இந்த நேரத்தில் பயன்பாட்டில் இல்லை என்றுதான் பொருள். அதற்கடுத்து நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூல். இது நூல். அப்போ இவர்கள் பல்வேறு வகையான நிறங்களை உருவாக்குவதற்கு கற்றிருக்கிறார்கள். அப்போ இதில் சிவப்பு நிறம் இருக்கிறது, நீல நிறம் இருக்கிறது, கருஞ்சிவப்பு நிறம் இருக்கிறது. இந்த நிறங்கள் தான் அவர்கள் அதிகமாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதனால் இந்த உடன்படிக்கை கூடாரம் முழுவதுமே நூல் எந்த நிறத்தில் இருக்கிறது என்றால் நீலம், சிவப்பு, கருஞ்சிவப்பு, இந்த நிறத்தில் நூல்கள் இருக்க வேண்டும் என்கிற செய்தி. மெல்லிய நாற்பட்டு. மெல்லிய நாற்பட்டு. நாற்பட்டு என்பது லினன் என்று அழைக்கப்படுகிற, அப்போ லினனும் அவர்களுடைய பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. இந்த லினனும் அதே போல இந்த 3 வகையான நிறத்தை உடைய நூலிலே நெய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. தொடர்ந்து வெள்ளாட்டு ரோமம், செந்நிற 18 ஆட்டுக்கிடாய் தோள்கள், வெள்ளாட்டு தோள்கள். ஆக அவர்கள் ஆடு மாடுகளை வளர்க்கிறவர்கள், நாடோடிகள். அதே சமயத்தில் ஆடு மாடுகளை மேய்ப்பதனால அவர்களுக்கு பயன்பாட்டுக்கு இருப்பது தோள்களும் ரோமம். அவர்களுடைய உடைகளை கூட தோள்களிலும் ரோமத்தில் தான் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக குளிர்காலங்களிலே இந்த தோல் ஆடைகளும் ரோம ஆடைகளும் பயன்படும். மற்ற காலங்களிலே இவர்களுக்கு இந்த லினன் ஆடைகள் பயனுக்கு இருக்கும். குறிப்பாக அதுவும் அவர்கள் சுற்றித் திரிகிற இடம் பாலைவன பகுதி. இப்போ பாலைவன பகுதியில் இவங்க தோல் ஆடைகளையும் ரோம ஆடைகளையும் பகல் நேரத்தில் பயன்படுத்த முடியாது. குறிப்பாக வெயில் காலங்களில், வெயில் நேரங்களில், கோடை காலங்களில் பயன்படுத்த முடியாது. அதனால் அந்த நேரங்களில் எந்த ஆடைகளைத்தான் பயன்படுத்த முடியும்? லீனன் ஆடைகளைத்தான், அதாவது நாற்பட்டு ஆடைகளைத்தான் பயன்படுத்த முடியும், மெல்லிய நாற்பட்டு. அதே சமயத்தில் இரவு நேரங்களிலே அல்லது குளிர்காலங்களிலே இவர்கள் தோல் ஆடைகளை பயன்படுத்தியிருக்க வேண்டும். எனவே அந்த நிலையில் பார்க்கிற போது இப்பொழுது உடன்படிக்கை பேழை அல்லது கூடாரத்திற்கு அவர்கள் தயாரிக்க வேண்டிய, அவர்கள் கொண்டு வர வேண்டிய தோள்கள் வெள்ளாட்டு தோள்கள், பதனிடப்பட்ட வெள்ளாட்டு தோள்கள், பதனிடப்பட்ட செந்நிற ஆட்டுக்கிடாய், அதாவது செந்நிற ஆட்டுக்கிடாய் என்றால் செம்மறி ஆட்டுக்கிடாய் தோள்கள், அதே போல் வெள்ளாட்டு ரோமம். தொடர்ந்து சித்திம் மரம், இதுவும் முக்கியம், சித்திம் மரம். ஆக இதெல்லாம் அவர்கள் கொண்டு வர வேண்டிய முக்கியமான பொருட்கள். உலோகங்கள், 2வது நூல், 3வது நாற்பட்டு, 4வது தோல், 5வது சித்தி மரம். இதான் அடிப்படை. அடிப்படையில் இந்த உடன்படிக்கை பேழை செய்வதற்கும் அல்லது உடன்படிக்கை கூடாரம் செய்வதற்கும் தேவையான அடிப்படை மூலப்பொருட்கள். அத்தோடு 8ஆம் வசனம், விளக்குக்கான எண்ணெய், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள். இவையும் விளக்குக்கான எண்ணெய், இந்த 5 பொருட்களோடு எண்ணெய், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள். ஆக இவையும் அவர்கள் கொண்டு வர வேண்டும். அதை தொடர்ந்து 9ஆம் வசனம், ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான பன்னிற மணிக்கற்கள், பதித்து வைக்கும் கற்கள். பன்னிற
மணிக்கற்கள், அதே போல பதித்து வைக்கும் கற்கள். பன்னிற என்றால் பல நிறங்களை கொண்ட கற்கள். ஒரே கல்ல வந்து பல நிறங்கள் இருக்கும். அதே மாதிரி 2 கற்கள் அவர்களுக்கு தேவை. அதே போல் அவர்களுடைய மார்பு பட்டையில் வந்து 12 கற்கள் பதிக்க வேண்டும். அப்போ 12 நிறத்தில் கற்கள் வேண்டும். இவைதான் அடிப்படையில் அவர்கள் வந்து கொண்டு வர வேண்டிய பொருட்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி உலோகங்கள், நூல்கள், நாற்பட்டு, அதற்கடுத்து 4வது ரோமம் அல்லது தோல், சித்தி மரம், இதோடு விளக்குகளுக்கு தேவையான எண்ணெய், 7வது வந்து நறுமண வகைகள், 8வது கற்கள். 8 வகையான மூலப்பொருட்கள் அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த 8 வகை மூலப்பொருட்கள் தான் பல்வேறு பொருட்களாக மாறுகிறது. இவற்றையெல்லாம் யார் கொண்டு வர வேண்டும்? மக்கள் கொண்டு வர வேண்டும். மக்களுடைய கையளிப்பு. இது தன்னார்வ காணிக்கைகள். தாராள மனதோடு, பரந்த மனத்தோடு, விருப்பத்துடன் இவர்கள் கொண்டு வர வேண்டும். இப்படி விருப்பத்துடன் கொண்டு வருகின்ற இந்த பொருட்கள் தான் யாவேக்கு பிடித்தமான பொருட்கள் என்பதை இந்த பகுதி மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. இதை தொடர்ந்து நாம் அடுத்த பகுதிக்கு போவோம். இந்த முதல் பிரிவில் 35ஆம் அதிகாரத்தில் 4 பிரிவுகள் இருக்கிறது என்று சொன்னேன். இப்பொழுது 3வது பிரிவுக்கு செல்வோம். 3வது பிரிவு 35ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 19 வசனங்கள். 10ஆம் வசனம். இந்த 10 முதல் 19 வசனங்கள் எதை போல இருக்கிறது என்றால் 39ஆம் அதிகாரம் 32 முதல் 43 அப்படியே இது ஒத்தமை பகுதி போல இருக்கிறது, வார்த்தைக்கு வார்த்தை. எனவே நாம் இந்த 10ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். 10ஆம் வசனம். மேலும் உங்களுள் திறன் படைத்தோர் அனைவரும் ஆண்டவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ய முன் வரட்டும். ஆக முதல் வேண்டுகோள் மக்கள் கொண்டு வர வேண்டிய காணிக்கைகள். இது எல்லாருடைய ஈடுபாடு, பங்கேற்பு. மக்கள் அத்தனை பேருடைய பங்கேற்பு தான் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். இப்போ 10ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை எல்லாருக்குமான வேண்டுகோள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்காக வேண்டுகோள். இந்த ஒரு சிலர் யார்? இங்கே சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது திறன் படைத்தோர், த வைஸ் ஹார்ட்டட். ஏற்கனவே சொல்லப்பட்டது இந்த வில் ஹார்ட்டட், அதாவது ஃப்ரீ வில், தாராள மனம், தன்னார்வம். எல்லாரும் பங்கேற்கலாம், ஆனால் எல்லாருக்கும் திறன் ஒரே மாதிரி இருக்காது. அதுவும் குறிப்பாக இந்த உடன்படிக்கை பேழை செய்வதற்கென்று சில திறன்கள் வேண்டும். அந்த திறன்கள் யாரிடத்தில் இருக்கும்? இந்த உடன்படிக்கை பேழை அல்லது உடன்படிக்கை கூடாரத்தை கட்டுவதற்கு எத்தகைய திறன் வேண்டும்? அவர்கள் வந்து தச்சு ஆசாரியர்களாக இருக்க வேண்டும், அல்லது நுண் கலைஞர்களாக இருக்க வேண்டும். இப்படி மரத்திலும் அல்லது கைவேலைப்பாட்டிலும் சிறந்த வல்லுநர்களாக இருக்க வேண்டும். இதில் படிக்க தெரிந்தவர்கள் என்று யாரும் இதில் வேலை செய்ய முடியாது. நான் வந்து அறிவாளி, நான் அறிவு ஞானம் பெற்றவன், அதனால் இந்த வேலையை செய்கிறேன்னா செய்ய முடியாது. யாருக்கு கைவன்மை இருக்கிறதோ, கை நுணுக்கம் இருக்கிறதோ, கைவினைஞர்களாக இருக்கிறார்களோ, கலை நுணுக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, செதுக்குவதில் அவர்களும் அந்த செதுக்குதல் வேலையில் திறன் படைத்தவர்கள். எனவே அவர்களைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அவர்களுக்குத்தான் இந்த அழைப்பும் 2வது அழைப்பும் கொடுக்கப்படுகின்றது. என்னென்ன அழைப்பு, எதற்கான அழைப்பு அவர்களிடத்தில் கொடுக்கப்படுகிறது? அவர்கள் எதை செய்வதற்கு முன் வர வேண்டும்? 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை ஏறக்குறைய 39ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் தவிர்த்து எல்லா வசனங்களும் இங்கே வந்து எடுத்தாளப்பட்டு இருக்கிறது. 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். திருவுறைவிடம், அதன் கூடாரம், மேல் விரிப்பு, கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துக்கள். ஆக இந்த 11ஆம் வசனத்தில் திருவுறைவிடம், அதன் கூடாரம், மேல் விரிப்பு, கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துகள், இவையெல்லாம்
ஒட்டுமொத்த கூடாரத்துக்கான தேவைகள், உடன்படிக்கை கூடாரத்திற்கு தேவையான அந்த திரு உறைவிடம், அந்த உறைவிடம் முழுவதுக்குமான கூடாரத்துக்கான தேவைகளை சுட்டி காட்டுகிறது. பொதுவாக கூடாரத்துக்கான தேவைகள். 12ஆம் வசனம், பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, அதை மறைக்கும் தொங்கு திரை. ஆக இந்த 12ஆம் வசனத்தை பொறுத்தமட்டில் திருத்தூயகத்தில் என்னென்ன பொருட்கள் வருகிறது? நமக்கு தெரியும், திருத்தூயகத்தில் பேழைகள் இருக்குது, இரக்கத்தின் இருக்கை இருக்குது, தொங்கு திரை இருக்கிறது. ஆக கூடாரம் முழுவதிலும் ஒரு பகுதி தான் திருத்தூயகம். திருத்தூயகத்தில் என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட வேண்டும் அதை பற்றிய குறிப்பு தான் இருக்கிறது. இப்போ 11ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி 39ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை அப்படியே அது ஒத்து இருக்கிறது. 12ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், 12ஆம் வசனம் 39ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம், நான் ஏற்கனவே சொன்னேன் 34ஆம் வசனம் இங்கே இல்லை. 34ஆம் வசனம் 39ஆம் அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல இருக்கிறது, அதற்கு ஒத்துமை பகுதி. ஆனால் 11ஆம் வசனம் 33ஆம் வசனத்தையும் 39ஆம் அதிகாரத்தில், 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனத்தையும் அப்படியே ஒத்துப்போகிறது. அதை தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள். 13ஆம் வசனம், மேசை, அதன் தண்டுகள், அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம். ஆக மேஜை, தண்டு, அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம். அதை தொடர்ந்து 14ஆம் வசனம் வாசியுங்கள். ஒளிவிளக்கு தண்டு, அதன் துணைக்கலன்கள், அகல்கள், விளக்குக்கான எண்ணெய். அதை தொடர்ந்து 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். தூப பீடம், அதன் தண்டுகள், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார வாயிலுள்ள தொங்கு திரை. இவை எல்லாமே தூயகத்துக்குள் வருகின்ற பொருட்கள். 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை இருக்கிற 3 வசனங்களில் 3 பொருட்கள் சுட்டி காட்டப்படுகிறது. என்னென்ன? திருமுன்னிலை அப்ப மேசை, ஒளிவிளக்கு தண்டு, 3வது தூபபீடம். இந்த 3 பொருட்களும் அதை சார்ந்த துணைக்கலன்களும் இவை எல்லாமே எந்த பகுதியில் இடம்பெறுகிறது? தூயக பகுதி. திருத்தூயகம் என்று மேற்கு பகுதியில் இருக்கிறது, கிழக்கு பகுதியில் தூயக பகுதி இருக்கிறது. அந்த தூயக பகுதியில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது, என்ன பொருட்கள் இடம்பெற வேண்டும் என்கின்ற அந்த செய்தியைத்தான் இந்த 3 வசனங்களும் 13 முதல் 15, இந்த 13 முதல் 15 வசனங்கள் 39ஆம் அதிகாரத்தில் 36 முதல் 38 வசனங்களை அப்படியே எடுத்து காட்டுகிறது. ஒத்துமை பகுதியாக இருக்கிறது. மீண்டும் 16ஆம் வசனம் வாசியுங்கள். எரிபலி பீடம், அதன் வெண்கல வலைப்பின்னல், தண்டுகள், துணைக்கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம். ஆக 16ஆம் வசனம் முற்ற பகுதியில் உடன்படிக்கை கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரத்தில் முதல் பகுதி உடன்படிக்கை கூடாரம் இருக்கிற பகுதி. அதுக்கு முன்னால் அதை சுற்றி இருப்பது முற்றப்பகுதி. இந்த முற்றப்பகுதியில் என்னென்ன உள்ளது? அதில் எரிபலி பீடத்தை பற்றி பார்த்தோம், தண்ணீர் தொட்டியை பற்றி பார்த்தோம். இது போக 17ஆம் வசனம், முற்றத்தின் திரைகள், அங்குள்ள தூண்கள், பாத பொருத்துக்கள், முற்றத்தின் வாயிலுக்கான தொங்கு திரை. முற்றத்தினுடைய திரைகள், அங்குள்ள தூண்கள் என்றால் சுற்றி வேலி அடைத்தது போல முற்றத்தை ஒரு 7.5 அடி உயரத்திற்கு வேலி அமைக்க வேண்டும். அதை அதனுடைய திரைகள், தூண்கள், பொருத்துகள் இவை எல்லாவற்றையும் இது குறிக்கிறது. 18 திரு உறைவிடத்திற்கான முளைகள், முற்றத்திற்கான முளைகள், அவற்றின் கயிறுகள். ஆக இந்த 16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள் எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், முற்றத்தில் என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட வேண்டும். எரிபலி பீடம், தண்ணீர் தொட்டி, அதே போல சுற்றுவேலி அமைக்கிறதுக்கான துணிகள், தூண்கள், அத்தோடு திரு உறைவிடத்திற்கான முளைகள் என்றால் கயிறுகளை இழுத்து கட்டுவதற்கு முளைகள் வேண்டும் சுற்றி. அதற்கான முளைகள், கயிறுகள்
இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் இந்த 16 முதல் 18 வசனங்கள். ஆக 3 பகுதிகளாக நாம் பார்க்கிறோம். பொதுப்படையாக கூடாரத்திற்கான தேவையான கருவிகள், அதன் பிறகு திருத்துயத்துக்கான பகுதிகள், அதன் பிறகு திருத்தூய பகுதியில் என்னென்ன வர வேண்டும், அதன் பிறகு தூயகத்தினுடைய பகுதியில் என்ன வர வேண்டும், முற்றத்தில் என்னென்ன வர வேண்டும் என்கின்ற நிலையில் 4 பகுதிகளாக பிரித்து இந்த பொருட்கள் எல்லாம் வரிசைப்படுத்தப்படுகின்றன. இறுதியாக 19ஆம் வசனம், திருத்தல பணிவிடைக்காக அழகுற பின்னப்பட்ட உடைகள், குரு ஆரோனுக்காக திரு உடைகள், குருத்துவ பணிக்காக அவன் புதல்வருக்குரிய உடைகள் ஆகியவைகளே. இப்பொழுது இந்த பொருட்கள் எல்லாம் திரு உறைவிடத்திற்கு தேவையான பொருட்கள், இவற்றையெல்லாம் வரிசையாக சொல்லிவிட்டு 4 நிலைகளில் சொல்லிவிட்டு இப்போ 5ஆம் நிலையாக குரு ஆரோனும் அல்லது அவனுடைய பிள்ளைகளும் உடுத்த வேண்டிய பணிவிடையின் போது, குருத்துவ பணியின் போது உடுக்க வேண்டிய ஆடைகள் அல்லது அவர்களுக்கு தேவையான உடைகள், இவற்றையெல்லாம் வரிசைப்படுத்துகிறார்கள் 19ஆம் வசனத்தில். ஆக இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட திறமையுடையவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், இந்த பொருட்களை எல்லாம் இவர்கள் செய்ய வேண்டும். இஸ்ராயல் கூட்டமைப்பு ஏற்கனவே பொருட்களை கொண்டு வர வேண்டும் என்று அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. அந்த பொருட்களை பயன்படுத்தி இவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், கூடாரத்தில் என்ன செய்ய வேண்டும், அங்கே என்ன பொருட்கள் இருக்க வேண்டும், திருத்துயத்தில் என்ன பொருட்கள் இருக்க வேண்டும், தூயகத்தில் என்ன பொருட்கள் இருக்க வேண்டும், அதே போல் முற்றத்தில் என்ன பொருட்கள் இருக்க வேண்டும், பணியாற்றுகின்ற இந்த பலி ஒப்பு கொடுக்கின்ற அல்லது உடன்படிக்கை பேழைக்குள்ளே செல்லுகின்ற ஆரோன் நம்முடைய பிள்ளைகள் என்ன உடைகளை உடுத்த வேண்டும், அதை எப்படி செய்வது என்று இந்த திறன் படைத்தவர்கள், வினைஞர்கள், கையால் பல்வேறு செயல்களை செய்யக்கூடியவர்கள், இந்த வினைஞர்கள், இப்படி பல்வேறு திறமை படைத்தவர்கள் என்னென்ன பொருட்களை செய்ய வேண்டும் என்கிற பட்டியலைத்தான் இங்கே பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பகுதி முழுக்க 39ஆம் அதிகாரம் 32 முதல் 43வது பகுதியை ஒத்தமை பகுதியாக கொண்டிருக்கிறது. ஆக இந்த 3வது பிரிவை நாம் பார்த்திருக்கிறோம். முதல் பிரிவு ஓய்வு நாளை பற்றிய ஒழுங்குமுறைகளை சொன்னது. 2வது பிரிவு இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு என்னென்ன பொருட்களை காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னது. 3வது பிரிவு இந்த கூடாரத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறது. இப்பொழுது 4வது பகுதி 35ஆம் அதிகாரம் 4வது பகுதியை பார்ப்போம். சந்திப்பு கூடாரத்துக்கான காணிக்கைகளை மக்கள் கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இப்பொழுது மக்கள் கொண்டு வருகிறார்கள். அதைத்தான் நாம் 20ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை பார்க்கிறோம். அவர்கள் என்னென்ன பொருட்களை கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே நாம் சொன்ன அதே செய்திகள் தான். ஆனால் அந்த செய்திகள் எந்த செய்திகள் என்றால், நாம் பொருட்களை பற்றி சொன்னோம். இந்த பொருள்களுக்காக அவர்கள் என்னென்ன பொருட்களை கொண்டு வந்தார்கள். நாம் ஏற்கனவே கொடுத்த அந்த பட்டியல் பொருட்களை எல்லாம் செய்வதற்கு இவர்கள் என்னென்ன பொருட்களை கொண்டு வந்தார்கள். 20 முதல் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்னர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசே முன்னிருந்து அகன்றது. மோசே இப்பொழுதுதான் மக்களிடத்தில் செய்திகளை சொன்னார். மக்கள் மோசையை விட்டு பிரிந்து செல்கிறார்கள், அகன்று செல்கிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்? மக்கள் பொருட்களை தாராளமாக கொண்டு வருவதற்கு முனைப்போடு செல்கிறார்கள் என்ற பொருள். அவரை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்றால் அவர் மீது கோபப்பட்டு செல்கிறார்கள் என்ற பொருள் அல்ல. அல்லது இந்த மனிதர் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறார், நம்ம என்ன வைத்திருக்கிறோம் என்கிற எண்ணத்தில் அல்ல. இதையெல்லாம் உன்னிப்பாக கேட்டவர்கள் இப்பொழுது செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள், செயல்பட நினைத்திருக்கிறார்கள், செயல்படுவதற்கு முனைந்திருக்கிறார்கள். என்ன அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது, அதைத்தான் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உள்ளார்வம் உடையோர் உள்ளுணர்வால் உந்த பெற்றோர் அனைவரும் முன்வந்து. உள்ளார்வம் உடையோர் உள் உணர்வால் உந்த பெற்றோர் அனைவரும் முன்வந்து.
உள்ளார்வம் உடையோர் என்றால் ஆர்வம் உள்ளவர்கள். இந்த ஆர்வம் வந்து வெளிப்புறமாக இல்லை, வெறும் பேச்சாக மட்டும் அவர்களுடைய ஆர்வம் இல்லை, செயல்பாட்டு ஆர்வமாக இருந்தது. அதுவே உள்ளார்வம் படைத்தவர்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுடைய ஆர்வம் வெளிப்பட்டு இருக்கிறது. உள் உணர்வால் உந்தப்பட்டிருக்கிறார்கள், வெளி உணர்வால் அல்ல. வெறுமனே பேச்சோடு அவர்களுடைய செயல்பாடு இருக்க போவதில்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் செஞ்சிடலாம் என்கிற எண்ணத்தில் அல்ல, உடனே செயல்பட தூண்டுகின்ற ஒரு ஆர்வம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்கள் முன் வந்து சந்திப்பு கூடார வேலைக்காகவும் அதிலுள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திருவுடைகளுக்காகவும் 3 சிந்தனைகள் இங்கே இருக்கிறது. சந்திப்பு கூடார வேலை, அதில் உள்ள அனைத்து திருப்பணிகள், திருவுடைகள். திருவுடைகள் என்கிற போது குருக்கள் ஆரோனுடைய பிள்ளைகள் உடுக்க வேண்டியவை திருப்பணி நேரத்தில். திருப்பணிகள் என்கிற போது அதில் இருக்கிற பொருட்கள், உதாரணமாக திருமுன்னிலை அப்ப மேஜை என்றால் மேஜை மட்டும், அந்த பொருள் அதான் கூடார வேலை, சந்திப்பு கூடார வேலை. ஆனால் அதில் திருப்பணிகள் என்றால் அதில் இருக்கிற அப்பம், பயன்படுத்த போகிற அப்பம், விளக்குக்கு தேவையான எண்ணெய், அதான் திருப்பணிகள். அதே போல நறுமண பொருட்கள், இதெல்லாம் திருப்பணிகளுக்குரிய பொருட்கள். எனவே கூடார பணிக்கான வேலைகள் மட்டுமல்ல, அதுக்கு தேவையான கற்கள், அதற்கு தேவையான மரங்கள், அதற்கு தேவையான நூல், இவை மட்டும் குறிக்கவில்லை. திருப்பணிக்கான பொருட்களையும் கொண்டு வருகிறார்கள், அந்த உடன்படிக்கை கூடார வேலைக்கான பொருட்களையும் கொண்டு வருகிறார்கள், திருவுடைகளுக்கான பொருட்களையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள், காணிக்கைகளாக கொண்டு வருகின்றனர். 22ஆம் வசனம், ஆண்களும் பெண்களுமாக தாராள மனமுடையோர் அனைவரும் காப்புகள், காதணிகள், மோதிரங்கள், அணிகலன்கள் ஆகிய பொன்கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர். இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கிறது என்று பாருங்கள். முழு விருப்பத்துடன் யாவே மோசே வந்து எந்த எதிர்ப்பும் சொல்லாமல், வாதம் செய்யாமல், அவர்கள் தாராள மனதுடன் ஆண்களும் பெண்களுமாக கொடுப்பது வந்து உண்மையிலே ஒரு பெரிய செயல் என்று தான் சொல்ல வேண்டும். பெறுவதை விட கொடுப்பது மேல். வள்ளுவர் கூட ரொம்ப அழகாக சொல்கிறார், நல்லாறு எனினும் குழல் தீது, நல்லாறு எனினும் குழல் தீது, மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று அப்படிம்பார். அதாவது நல்ல நெறி என்றாலும் பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்வது தீமையானது. நல்லாறு எனினும், நல்ல செயல் என்றாலும் குழல் தீது, குழல் என்றால் பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொள்வது நல்லது அல்ல. பிறரிடத்திலே பொருளை பெற்றுக்கொள்வது நல்லதல்ல. அது நல்ல நெறி என்றாலும், நல்ல செயல் என்றாலும், நல்ல நமக்கு வந்து ஒரு பொண்ணும் பொருளும் கிடைக்கிறது என்பதற்காக மற்றவங்களிடத்தில் நாம் கையேந்துவது என்பது நல்ல செயல் அல்ல. மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று. உனக்கு மேல் உலகமே கிடைக்காது என்ற நிலையிலும் நீ என்ன செய்யலாம்? கொடுப்பது தான் நல்லது. இந்த கொடுப்பதனால உனக்கு வந்து மேல் உலகமே கிடைக்காது என்றால் கூட பரவாயில்லை, ஆனால் நீ என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுப்பதில் தான் பெருமை இருக்கிறது, கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது, கொடுப்பதில் தான் ஒரு மன திருப்தி இருக்கிறது, பெறுவதில் அல்ல. அதனால தான் இஸ்ராயல் மக்கள் யாவைக்கு யாவையும் கொடுப்பதிலே பெருமை கொண்டு இருக்கிறார். அந்த மக்களுக்கு எல்லாத்தையும் வழங்கி இருக்கிறார், அவர்களை விடுவித்திருக்கிறார், எகிப்து நாட்டிலிருந்து அடிமைத்தலையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதனால் நல்லாறு எனினும் குழல் தீது, மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று. அப்படி இருக்கும்போது இஸ்ராயல் மக்கள் வந்து கொடுப்பதில் பெருமை கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஆண்களும் பெண்களுமாக அவர்கள் வைத்திருந்த காப்புகள், காதணிகள், மோதிரங்கள், அணிகலன்கள், அப்படி பார்த்தோம்னா கையில் காப்பு, காதில் அணிகள், தோடு போன்ற அணிகள், மோதிரங்கள், அதே போல் அணிகலன்கள், கழுத்தில் அணிகலன்கள் ஆகிய பொன்கலன்கள் அனைத்தையும், இது வெறும் தகரம் அல்ல, பொன்கலன்கள், தங்கத்தாலான பொன்கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர்.
யாவரும் அந்த பொன்னை ஆராத்தி பலியாக ஆண்டவருக்கு கொடுத்தனர். ஆராத்தி என்றால் மேலே தூக்கி உயர்த்தி காட்டிவிட்டால் அது யாவேக்குரியது. முழுக்க முழுக்க வேற யாரும் அதில் உரிமை கொள்ளவே முடியாது. இது எல்லாமே முழுக்க முழுக்க யாவேக்கு உரிய பொருட்களாக அவர்கள் ஆராத்தி பலியாக கொடுக்கிறார்கள். எனவே யாவே அந்த பொருட்கள் முழுவதையும் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அந்த சிந்தனையைத்தான் இது தருகிறது. 23ஆம் வசனம். அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நாற்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிறமாய் பதினிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோள்கள், வெள்ளாட்டு தோள்கள் ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர். அணிகலன்களோடு, பொன் அணிகலன்களோடு இதே போல பல நிற நூல்கள், குறிப்பாக 3 நிறங்கள் தான், நீலம், கருஞ்சிவப்பு, அதே போல சிவப்பு நிற நூல், மெல்லிய நாற்பட்டு, இதெல்லாம் அவர்களை பயன்பாட்டுக்கு இருந்தது. வெள்ளாட்டு ரோமம், செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோள்கள், வெள்ளாட்டு தோள்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள். பொன் அணிகலன்கள் மட்டுமல்ல, 24ஆம் வசனம் சொல்லுகிறது, வெள்ளியையும் வெண்கலத்தையும் காணிக்கையாக கொண்டு வர முடிந்தவர் அனைவரும் அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர். வெள்ளி, வெண்கலம் இவற்றையும் கொண்டு வருகிறார்கள். ஆக 3 உலோகங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு இப்போ 3 உலோகங்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. பொன்னையும் கொண்டு வந்திருக்கிறார்கள், வெள்ளியையும் கொண்டு வந்திருக்கிறார்கள், அதே போல வெண்கலத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து, ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்தி மரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர். சித்தி மரம் ஏற்கனவே நாம் சுட்டி காட்டியதான். அந்த சித்தி மரத்தையும் அவர்கள், சித்தி மரம் என்பது பாலைவனத்தில் கிடைக்கிற மரம், அதையும் கொண்டு வருகிறார்கள். 25. திறன்மிக்க பெண்கள் எல்லாம் தங்கள் கைகளாலேயே நூல் நூற்று நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தனர். ஆக இந்த பெண்களே திறன் உள்ள பெண்கள், கைவினைகள் என்று நாம் சொன்னோம், கைவன்மை உடையவர்கள். இவர்கள் தங்கள் கைகளாலே இந்த அளவுக்கு என்றால் எந்த அளவுக்கு ஈடுபாடு என்பது, இதில் பங்கேற்பு இருக்கிறது என்பது தெளிவாகிறது. மோசே இந்த பங்கேற்பு தன்மையைத்தான் அதிகமாக வலியுறுத்துகிறார். நம்ம ஏற்கனவே விடுதலை பயணம் 18ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். இங்கே மோசேக்கு இந்த பங்கேற்பு, அதிகார பங்கேற்பை பற்றி எத்திரோ அவருக்கு கற்றுக் கொடுப்பார். மோசே மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் கேட்டுக்கொண்டு இருந்ததுனால எத்திரோ அதை பார்த்துட்டேன்னு சொல்லுவார், நீனே இவற்றையெல்லாம் கேட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று நினைக்காதே, மாறாக நீ இதற்கென சில தலைவர்களை நியமி, அந்த தலைவர்கள் இந்த பிரச்சனையை சந்திக்கட்டும், மக்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வர பிரச்சனையை சந்திக்கட்டும், அவர்களால் முடிக்க முடியாத, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை மட்டும் நீ தீர்ப்பதற்கு முயற்சி எடு என்று கூறுவார். அந்த பங்கேற்பு தன்மையைத்தான் இப்பொழுது மோசே இந்த உடன்படிக்கை கூடாரத்தை கட்டுகின்ற இந்த செயலில் முன்னிலைப்படுத்தி அந்த சிந்தனையை கொண்டு வருகிறார். அதாவது மக்களே எல்லாவற்றையும் செய்வது மட்டுமல்ல, தங்களுடைய ஈடுபாட்டையும் காட்டுவது. இப்போ திறனுடைய பெண்கள் நூல்களையெல்லாம் நூற்று கொண்டு வருகிறார்கள், அதை நெய்து கொண்டு வருகிறார்கள். அப்படி என்றால் இதெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை, நீங்கள் தான் நெய்து கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அவர்களே இதை செய்து கொண்டு வருகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பாடம். இந்த உடன்படிக்கை கூடாரம் மட்டுமல்ல, இனி இவர்கள் பாலைவனத்தில் தங்கப்போகிற நாட்களிலெல்லாம் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும், ஒன்றித்து செயல்பட வேண்டும். ஏதோ மோசே மட்டும் எல்லாவற்றையும் செய்வார் என்று பார்த்து கொண்டு இருக்க முடியாது, யாவே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று இருக்க முடியாது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது, பொறுப்புணர்வு. அந்த பொறுப்புணர்வு இல்லாவிட்டால் அதில் அந்த திருச்சபையில் அல்லது அந்த சமூகத்தில் எந்த பயனும் இல்லை. எனவே பங்கேற்பு சமூகம், பங்கேற்பு திருச்சபை என்பது மிக மிக முக்கியம். ஒரு பங்கில் பங்கு பணியாளர் மட்டும்தான் எல்லாம் செய்யணுங்கிற பொறுப்பு இல்லை. ஒரு மறை மாவட்டத்தில் 1000 மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யணுங்கிற தேவையில்லை. 1000 குருக்களோடு இறைமக்கள் அனைவரும் இணைந்து செயல்படுவது. இதை தொடக்க காலத்தில் விடுதலை பயணம் ஒரு உடன்படிக்கை கூடாரத்தை அமைப்பதின் வழியாகவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உடன்படிக்கை கூடாரத்தை
அமைப்பதற்கு எத்தனை பேர் தங்களுடைய ஈடுபாட்டை காட்டுகிறார்கள். எல்லாரும் சும்மா எங்கேயோ இருந்துடலாம், யாரோ திறமை உள்ளவர்கள் செய்யட்டும் என்று இல்லை. எல்லாரும் அவர்களுடைய பொருள்களையும் கொடுக்கிறார்கள், தானமாக மனமும் வந்து கொடுக்கிறார்கள், தன்னார்வத்தோடு கொடுக்கிறார்கள். பொருட்களை கொடுப்பது மட்டுமல்ல, தங்களுடைய உழைப்பையும் கொடுக்கிறார்கள். அப்போ தான் இது என்னுடைய கோவில், இது என்னுடைய ஆலயம், இது என்னுடைய திருச்சபை என்று சொல்ல முடியும். இல்லாவிட்டால் யாருடைய திருச்சபையில் நான் இருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். நான் பங்கேற்கிறேன் என்று கூட சொல்ல முடியாது. பங்கேற்பு என்பது எல்லாருக்கும் மிக மிக முக்கியம். அதைத்தான் இந்த பெண்கள், திறனுடைய பெண்கள், தங்களுக்கு தெரிந்த அந்த கலையின் வழியாக நூல்களை நூற்று நெய்து கொடுக்கிறார்கள். இப்போ 26ஆம் வசனம், உள்ளார்வமும் திறனும் உடைய பெண்கள் அனைவரும் வெள்ளாட்டு ரோமத்தால் நெய்தார்கள். உள்ளார்வமும் திறனும் உடைய பெண்கள் அனைவரும் வெள்ளாட்டு ரோமத்தால் நெய்தார்கள். எனவே மெல்லிய நாற்பட்டை மட்டும் அவர்கள் நெய்யவில்லை, ரோமத்தாலும் நெய்தார்கள். அதற்கடுத்து 27, ஏப்போத்துக்கும் மார்பு பட்டைக்கும் வேண்டிய பன்னிற மணிக்கற்களையும் பதிக்கும் கற்களையும் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் நறுமண தூபத்துக்கும் தேவையான பரிமள வகைகளையும் விளக்குக்கு எண்ணெயையும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆக அதற்கடுத்து குருக்களுக்கான ஆடைகள், அந்த ஆடைகளுக்கான மணிக்கற்கள், பன்னிற மணிக்கற்கள், பதிக்கும் கற்கள், திருப்பொழிவுக்கான எண்ணெய், நறுமண பொருட்கள் எல்லாவற்றையும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள். தலைவர்கள் என்றால் அந்தந்த இனத்தைச் சேர்ந்த, அந்தந்த குழுவைச் சேர்ந்தவர்கள், 12 குலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் கொண்டு வருகிறார்கள். 29, ஆண்டவர் மோசே வழியாக செயல்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்த அனைத்து பணிகளுக்கும் தேவையானவற்றை கொண்டு வருமாறு ஆண் பெண் அனைவரும் உள்ளார்வத்தால் தூண்டப்பட்டனர். உள்ளார்வத்தால் தூண்டப்பட்டுதான் இவ்வளவு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடார பணிகளுக்கு மட்டுமல்ல, திருப்பணிகளுக்கும் கொண்டு வருகிறார்கள். திருப்பணிகள் மட்டுமல்ல, திரு உடைகளுக்குமான பொருட்களையும் கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய காது, தங்களுடைய கழுத்து, தங்களுடைய கைகள், இப்படி எங்கெங்கெல்லாம் அவர்கள் அணிகலன்களை அணிந்திருந்தார்களோ அத்தனை அணிகலன்களையும், எல்லா உலோகங்களையும், கையில் அவர்களுக்கு கிடைத்த எல்லா உலோகங்களையும், மரப்பொருட்களையும் கொண்டு வந்து தாராள மனதோடு கொடுக்கிறார்கள், தன்னார்வத்தோடு கொடுக்கிறார்கள். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கை கொண்டு வந்தார்கள். இந்த மக்கள் என்னென்ன காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் என்கிற பட்டியலைத்தான் நாம் 20ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை பார்த்திருக்கிறோம். இறுதியாக இந்த அதிகாரத்தினுடைய இறுதி பகுதி 30 முதல் 35 வசனம் வரை, 30 முதல் 35 வசனம் வரை, 35ஆம் அதிகாரம், கூடார கலைஞர்களிடம் பணி ஒப்படைப்பு. இது இந்த அதிகாரத்தினுடைய ஒட்டுமொத்த 2ஆம் பகுதி. முதல் பகுதியில் 4 பிரிவுகளை பார்த்தோம். இப்பொழுது இறுதி பகுதியாக கூடார கலைஞர்கள், அவர்களிடத்திலே பணி ஒப்படைக்கப்படுகின்றது. ஏற்கனவே நாம் இவர்களை பற்றி பேசியிருக்கிறோம். 2 பேர், பெத்சலேல், அதே போல் 2வது நபர் வந்து ஒகாலியாபு. இந்த ஒகாலியாபும் பெத்சலேலும் 2 பேரும் தான் இந்த பணிகளை முன்னின்று எடுத்து செல்ல வேண்டும். அவர்களிடத்தில் இந்த பணியானது ஒப்படைக்கப்படுகிறது. இவர்கள்தான் கூடார கலைஞர்கள். 30ஆம் வசனம், மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி, ஆண்டவர் தாமே கூர் என்பவரின் மகனான ஊரியின் புதல்வன் பெட்சவேலை பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பாருங்கள். நாம் இவரை பற்றி ஏற்கனவே தெளிவாக விளக்கமாக பேசியிருக்கிறோம். இந்த கூர் என்பவர் மோசேக்கு நெருங்கிய தொடர்புடையவர். குறிப்பாக மோசேயினுடைய சகோதரி மிரியத்தினுடைய கணவர். அப்படி பார்த்தால் இந்த பெத்சலேல் என்கிறவர் மோசேக்கு வந்து பேரன் என்கிற அளவில் சுட்டி காட்டப்படும். மோசேயினுடைய பேரன், மிரியத்தினுடைய பேரன் பெத்சலேல். ஆனால் பெத்சலேலுடைய திறமை என்னவென்றால், ஞானம் கொண்டவர், அறிவு கூர்மை கொண்டவர், அனுபவம் கொண்டவர், தொழில் திறமை கொண்டவர்,
அதே போல் பொன் வெள்ளி வெண்கல வேலைப்பாடுகளிலே கைதேர்ந்தவர், மரங்கள் வேலைகள் செய்வதில் செதுக்குவதில் வல்லவர், அதே போல் கற்களை பட்டை தீட்டுவதிலும் வல்லவர். ஆக நுண்வேலை செய்வதில் எல்லா திறமைகளும் உண்டு. இந்த பகுதியில் அவரை பற்றி ஒரு சிறப்பாக ஒரு திறமை சொல்லப்படுகிறது என்றால், அவர் கற்றுக் கொடுப்பதிலும் திறமை உள்ளவர். கற்றுக் கொடுப்பதில், அதாவது எனக்கு இருக்கிற திறமைகள் மட்டும் நான் எனக்காக வைத்துக் கொள்வதல்ல, என்னுடைய புகழுக்காக என்னுடைய பெருமைக்காக வைத்துக் கொள்வதல்ல. இந்த திறமைகளை நான் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த திறமைகளில் எந்த பயனுமே இல்லை. நான் என்னுடைய திறமைகளை எனக்குள்ளே நான் வைத்து கொண்டிருந்தால் எனக்கு பிறகு அந்த திறமைகள் காலகாலமாக செல்ல வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நமக்கு நிறையா நம்முடைய தமிழகத்தில் அல்லது தமிழ் மருந்துகள் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். தமிழ் மருந்துகள் எல்லாம் இன்றைக்கு பலருக்கு தெரியாமலே போய்விட்டது. காரணம் என்னென்னா, ஒன்று வளர்கின்ற புதிய சமுதாயத்தில் அதை பற்றி ஆர்வம் இல்லை, ரெண்டாவது அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய திறன் பலருக்கு இல்லை. அதனால் அது அப்படியே முடங்கி போகிறது. அந்த மருந்தை பயன்படுத்துகிற அவரோடு இந்த பயன் முடங்கி போகிறது. ஆனால் இவரை பொறுத்த மட்டில், பெத்சலேலை பொறுத்த மட்டிலும், அதே போல் ஒகாலியாவை பொறுத்த மட்டிலும், இவர்களுடைய திறமை, இவர்களுக்கு திறமை இருப்பது மட்டுமல்ல, இந்த திறமை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் மோசே 34ஆம் வசனத்திலே சொல்கிறார். இவரை பற்றி, பெத்சலேலை பற்றி, அவருடைய ஞானத்தை பற்றி, அவருடைய கைவேலைப்பாட்டை பற்றி சிறப்பாக சொல்லிவிட்டு 34ஆம் வசனத்திலே வாசியுங்கள். கற்பிக்கும் திறமையையும் அவர் உள்ளத்தில் வைத்துள்ளார். இவையெல்லாம் இவருக்கு தானாக வந்து விடவில்லை, யாவே இவருக்கு கொடையாக வழங்கி இருக்கிறார். தூய இறையாவியின் வல்லமையால் இவருக்கு இந்த திறன்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. இதே திறமை தான் குலத்தைச் சேர்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகலியாபுக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த 2 பேரும். அப்போ உடன்படிக்கை பேழையினுடைய கட்டட கலைஞர்கள் அல்லது அந்த சிற்ப கலைஞர்கள் என்றால் யாரை சொல்ல வேண்டும் என்றால் இந்த 2 பேர் தான், பெத்சலேலும் ஒகலியாபு. இந்த ஒகலியாபு 2 பேருக்கும் பல்வேறு திறமைகள் இருக்கிறது. அதுவும் கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை இருக்கிறது. உலோக வேலை, கலை வேலை, நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலிலும் மெல்லிய நாற்பட்டிலும் செய்யும் பூந்தையல் வேலை, பின்னல் வேலை, அனைத்து தொழிலையும் திட்டமிடும் நுட்ப வேலை. பாருங்கள் எந்த அளவுக்கு இவர்களிடத்தில் திறமை கொட்டி கிடக்கிறது என்று பாருங்கள். ஆனால் இந்த திறமையை, கொட்டி கிடக்கிற திறமையை இவர்கள் மட்டும் இவர்களுடைய பயன்பாட்டுக்கு வைத்திருக்கவில்லை, பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். பிறரும் பயன்படுகின்ற அளவுக்கு இவர்களுடைய பணி இருக்கிறது. அந்த அளவுக்கு மெருகூட்டுகின்ற நிலையில் இவர்களுடைய திறமை இருக்கிறது. எனவே 30 முதல் 35 வசனங்களில் இந்த கூடார கலைஞர்கள் யார், இந்த கூடார கலைஞர்களுக்கு என்னென்ன அறிவு கூர்மை இருந்தது, இந்த அறிவு கூர்மையை இவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், எந்தெந்த விதத்திலெல்லாம் இவர்கள் உடன்படிக்கை கூடார பணிக்கு துணை நின்றார்கள் என்பதை விளக்கமாக சொல்லுகிறது. எல்லா திறமைகளும் இவரிடத்தில் இருந்தது. உலோக வேலை, கலை வேலை, நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலிலும் மெல்லிய நாற்பட்டிலும் செய்யும் பூந்தையல் வேலை, பின்னல் வேலை, அதே போல் அனைத்து தொழிலையும் திட்டமிடும் நுட்ப வேலை, திட்டமிடுவதிலும் இவர்கள் வல்லவர்கள். இப்படி அத்தனை திறமைகளையும் ஒருங்கிணைக்கின்ற இந்த கூடார கலைஞர்கள் தான் உடன்படிக்கை கூடாரத்தை அற்புதமாக செய்து முடிக்கிறார்கள் என்று 30 முதல் 35ஆம் வசனம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இந்த பகுதி 31ஆம் அதிகாரம் விடுதலை பயணம் 1 முதல் 11ஆம் பகுதி அப்படியே ஒத்து போகிறது. அப்படி என்றால் அதனுடைய ஒத்துமை பகுதி என்று தான் சொல்ல வேண்டும். இத்தோடு நாம் 35ஆம் அதிகாரத்தை முடிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் 2 பகுதிகள் இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்புக்கு காணிக்கை பொருள்களை கொண்டு வர அழைப்பு விடுக்கப்படுகிறது. 2வது பகுதி கூடார கலைஞர்கள்.
அந்த கூடார கலைஞரிடத்தில் பணி ஒப்படைக்கப்படுகின்றது. முதல் பகுதியில் 4 பிரிவுகளை பார்த்தோம். எப்படி காணிக்கைகளை மக்கள் கொண்டு வந்தார்கள், என்னென்ன காணிக்கைகள் கொண்டு வர வேண்டும், அந்த காணிக்கைகள் கொண்டு வருவதில் அது மட்டுமல்ல, அந்த கூடார பொருட்கள் என்னென்ன அவர்கள் கொண்டு வர வேண்டும், ஓய்வு நாள் பற்றிய ஒழுங்குமுறைகள் என்று 4 பிரிவுகளை பார்த்த முதல் பகுதியில் 2வது பகுதி முழுக்க கூடார கலைஞர்களை பற்றி பேசியது. இத்தோடு இந்த 35ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. நன்றி தந்தை அவர்களே. இந்த அதிகாரத்தில் கடவுளுடைய அந்த கட்டளைக்கு இணங்க மக்கள் எப்படி தன்னார்வத்தோடு செயல்பட்டார்கள் என்பதையும், அவர்களே தனக்கு தேர்ந்த எல்லாவற்றையும் கொடுப்பது மட்டுமல்ல, திறனையும் கொண்டு வந்து தங்களையும் கொண்டு வந்து அர்ப்பணிக்க ஆவல இருந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் நன்றி. இனிய இதயங்களே, நாம் இதுவரை 35ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்திற்குண்டான இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். விடுதலை பயணம். அதிகாரம் 35. மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. 6 நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஆண்டவருக்காக நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டிய புனிதமான சாபாத்து. அன்று வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது என்றார். மீண்டும் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் பின்வருமாறு கூறினார். நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். தாராள மனமுடையோர் அனைவரும் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளாவன: பொன், வெள்ளி, வெண்கலம், நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நார்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிற பதனிட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள், வெள்ளாட்டு தோல்கள், சித்திம் மரம், விளக்குக்கான எண்ணெய், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள், ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான பன்னிற மணிக்கற்கள், பதித்து வைக்கும் கற்கள். மேலும் உங்களுள் திறன் படைத்தோர் அனைவரும் ஆண்டவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ய முன்வரட்டும். அவையாவன: திரு உறைவிடம், அதன் கூடாரம், மேல் விரிப்பு, கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துக்கள், பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, அதை மறைக்கும் தொங்கு திரை, மேசை, அதன் தண்டுகள், அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், ஒளிவிளக்கு தண்டு, அதன் துணைக்கலன்கள், அகல்கள், விளக்குக்கான எண்ணெய், தூப பீடம், அதன் தண்டுகள், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார வாயிலில் உள்ள தொங்கு திரை, எரிபலி பீடம், அதன் வெண்கல வலை பின்னல், தண்டுகள், துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி, அதன் ஆதாரம், முற்றத்தின் திரைகள், அங்குள்ள தூண்கள், பாத பொருத்துகள், முற்றத்தின் வாயிலுக்கான தொங்கு திரை, திரு உறைவிடத்திற்கான முளைகள், முற்றத்திற்கான முளைகள், அவற்றின் கயிறுகள், திருத்தல பணிவிடைக்காக அழகுற பின்னப்பட்ட உடைகள், குரு ஆரோனுக்கான திரு உடைகள், குருத்துவ பணிக்காக அவன் புதல்வருக்குரிய உடைகள் ஆகியவைகளே. பின்னர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசே முன்னிருந்து அகன்றது. உள்ளார்வம் உடையோர், உள்ளுணர்வால் உந்த பெற்றோர் அனைவரும் முன்வந்து சந்திப்பு கூடார வேலைக்காகவும் அதிலுள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திருவுடைகளுக்காகவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தனர். ஆண்களும் பெண்களுமாக தாராள மனமுடையோர் அனைவரும் காப்புகள், காதணிகள், மோதிரங்கள், அணிகலன்கள் ஆகிய பொன்கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர்.
யாவரும் அப்பொன்னை ஆரத்தி பலியாக ஆண்டவருக்கு உயர்த்தினர். அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நாற்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள், வெள்ளாட்டு தோல்கள் ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர். வெள்ளியையும் வெண்கலத்தையும் காணிக்கையாக கொண்டு வர முடிந்தவர் அனைவரும் அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர். ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்திம் மரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர். திறன்மிக்க பெண்கள் எல்லாம் தங்கள் கைகளாலேயே நூல் நூற்று நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தனர். உள்ளார்வமும் திறனும் உடைய பெண்கள் அனைவரும் வெள்ளாட்டு ரோமத்தால் நெய்தார்கள். ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் வேண்டிய பன்னிற மணிக்கற்களையும் பதிக்கும் கற்களையும், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் நறுமண தூபத்துக்கும் தேவையான பரிமள வகைகளையும், விளக்குக்கு எண்ணெயையும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் மோசே வழியாக செயல்படுத்த வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்த அனைத்து பணிகளுக்கும் தேவையானவற்றை கொண்டு வருமாறு ஆண் பெண் அனைவரும் உள்ளார்வத்தால் தூண்டப்பட்டனர். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கை கொண்டு வந்தனர். மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி, ஆண்டவர் தாமே யூதா குலத்தை சார்ந்த கூர் என்பவரின் மகனான ஊரியின் புதல்வன் பெட்சலேலை பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பாருங்கள். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் உண்டாகுமாறு அவரை இறை ஆவியால் நிரப்பியுள்ளார். திட்டமிடும் நுட்பத்தால் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் அருளியுள்ளார். கற்பிக்கும் திறமையையும் அவர் உள்ளத்தில் வைத்துள்ளார். அதே திறமையை தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகோலியாபுக்கும் அருளியுள்ளார். லோக வேலை, கலை வேலை அனைத்தையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலிலும் மெல்லிய நாற்பட்டிலும் செய்யும் பூந்தையல் வேலையையும் பின்னல் வேலையையும் அனைத்து தொழிலையும் திட்டமிடும் நுட்ப வேலையையும் செய்வதற்குரிய உயர்திறனால் அவர்களை நிரப்பியுள்ளார் என்றார்.